இங்காரு என்னை பத்தி எதுவும் பேச வேணாம்னு சொல்லிவிடு. ஆமா, உங்க ஒப்பம் பாத்தியா? ஆண்டாள் வா, டைம் ஆச்சு, நம்ம போலாம். ஏய், 2 பேரும் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஏதாவது வாங்கி தின்னுட்டு வந்துட போறீங்கடி. இன்னைக்கு விளக்கு வைக்கிற வரைக்கும் விரதம் இருக்கணும்டி. ஏய், நாங்க தான் விளக்கே வைக்க மாட்டோம்னு சொல்றோம்ல, இதுல விரதம் வேற இருக்கணுமா? பாரதி, ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில சூர்யா அண்ணா கடையில சுட சுட பரோட்டா இருக்கும், அது சாப்பிட்டு வரலாம். ஓகே? கண்டிப்பா ஆண்டாளு, நாம எதுக்கு மத்தவங்களுக்காக பட்னி கிடக்கணும்? பாரதி, அவ சொல்றா நீயும் ஏதாவது பண்ணிட்டு வந்துட போற. விளக்கு வைக்காம விரதம் கலைஞ்சா தாலிக்கு கண்டம் வரும்னு சொல்லுவாங்க. ஆமா பாரதி, நம்ம கழுத்துல இருக்கிறது வெறும் தாலி கயிறு மட்டும் இல்ல, நம்ம புருஷமாரு உயிரை கட்டி வச்சிருக்கிற பாசக்கயிறு. இது கழண்டா நேரா யமன் கைக்கு போயிரும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நேத்தனமோ பெரிய இது மாதிரி சீமையிலேயே கிடைக்காத பொண்ணா பார்த்து இவனுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த. அப்புறம் எதுக்கு என் பிள்ளைய விளக்க போடு விரதம் இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இவ யாரா? சுத்த கூறுகட்ட பேரா இருப்ப போல இருக்கு. நேத்து நீ இருந்தா உன் மவளுக்கு வேற மாப்பிள்ள பார்க்க போறேன்னு சொன்ன, உடனே பார்த்துட்டா வந்த. இந்தாரு, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பார்க்கத்தான் போறேன், அதுல எந்த மாற்றமும் இல்லை சொல்லி போட்டேன். அதெல்லாம் பார்க்கும்போது பாரு. பாரதி, நீங்க 2 பேரும் போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க, நிறைய வேலை இருக்கு. பாட்டி, என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன், ஆனா இந்த விரதம்லாம் இருக்க சொல்லாதீங்க, என்னால முடியாது. நாங்க போயிட்டு வந்துடுறோம். குத்தி கொண்டுருங்க. இந்த ஆண்டாளு அவளையுமெல்லாம் கெடுத்து வச்சிருக்கா. அத்தை, இவங்க வராங்களே இல்லையா அத்தை, உங்களுக்காக இந்த பூஜை நடத்தணும். ஹலோ, சொல்லுப்பா, என்ன மாதிரிப்பா? நான் நல்லா இருக்கேன். அட ஆமாப்பா, எலெக்ஷன் வேலையெல்லாம் ரொம்ப பிஸியா போய்கிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டா, ஒரு கட்டெரும்பு யானை கிட்ட உரண்டை இழுத்துட்டு தெரியுது. ஆனா அந்த கட்டெரும்புக்கு தெரியல அது யானை கிட்ட தான் மோதிக்கிட்டு இருக்குதுன்னு. ஒரு நாள் யானை கிட்ட வாங்குற மிதியில மண்ணோட மண்ணா போகுது. சரிப்பா சரிப்பா, இல்ல இல்ல, சாயங்காலம் வருவேன், டவுன் பக்கம் வருவேன். நீங்க அந்த கணக்கன் கோழி கடை இருக்குல்ல, அங்க வந்துரு. அட ஆமாப்பா, அங்க வந்து அந்த வேல்முருகன் பஞ்சாயத்து என்னன்னு பேசி முடிச்சிருவோம். அப்ப வந்துடுறியா? சரிப்பா, நான் வச்சிடறேன். ஹலோ, வணக்கம் தோழரே. நம்ம பிரச்சாரம் இன்னைக்கு எந்த ஊர்ல? ஓஹோ, அப்படியா? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கட்டெரும்பு இருக்கு தெரியுமா, அது பார்க்கறதுக்கு தான் சிறுசா இருக்கும். யானையோட காதுக்குள்ள போச்சுன்னு வச்சுக்கேன், யானைக்கு இருக்கு பிடிச்சி அதுவா செத்துருமா. யானையா இருந்தா மட்டும் போதாது தோழரே, எதிரியோட பலம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சரி தோழரே, இந்த எலெக்ஷன்ல அந்த யானை காலி பண்றதுதான் நம்ம வேலையே. தீவிர முனைப்போட இந்த தேர்தலை எதிர்கொள்ள நம்ம ஆயத்தமா இருக்கணும். சரிங்களா? சாயந்தர பிரச்சாரத்தில் சந்திப்போம்யா. வைக்கிறேன். டீ டீ தூள் வாங்காசு தானே? அட ஆமாடா, குடிடா. ஆனா நீ இன்னைக்கு விரதம்னு சொன்னிய. அது பொண்டாட்டிகளுக்கு தான், புருஷன் எது வேணாலும் சாப்பிடலாம். இது என்ன கணக்கு பாட்டி? விரதம் இருக்கிறதே புருஷங்களுக்காக தான். இதுல ஆம்பளைங்க சாப்பிடலாம் பொம்பளைங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா என்ன நியாயம் வேண்டாமா? நம்ம பிரசிடென்ட் ஆனோடனே ஆம்பளையும் பொம்பளையும் சமம்னு ஒரு சட்டமே போடுறோம். சரிங்களா? சரியா? ஏதா லட்சுமி, இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா பிரதமராக முடியாது, வெறும் பிரசிடென்ட் தான் ஆக முடியும். பிரசிடென்டால இருந்துகிட்டு எம்எல்ஏ கிட்ட கூட பேச முடியாது. இதுல சட்டம் போடுறாராமல சட்டம். அவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு. ஏங்க,
சாயங்காலம் பூஜைக்கு புது புடவை கட்டணும். எனக்கு ஒரே ஒரு புடவை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஏய், நீயும் உன் 2 மகளுங்களும் வாங்கி வச்சிருக்கிற புடவையை வச்சு ஆண்டிப்பட்டியில 5 கடை வைக்கலாமடி. இன்னும் புடவை கேட்டுட்டு இருக்க பாரு. ஆமா, அப்படியே வாங்கி குவிச்சு தள்ளிட்டீங்க. எனக்கு புடவை கடைசியா நீங்க எடுத்து கொடுத்தது போன வருஷம் நம்ம கொலசாமி கோவில் திருவிழாக்கு தான். அதுக்கப்புறம் நீங்க ஒரு புடவை கூட இன்னும் எனக்கு எடுத்து கொடுக்கல. எப்ப பார்த்தாலும் சின்னவளுக்கு ஒண்ணு, பெரியவளுக்கு ஒண்ணு, இவளுக்கு ஒண்ணு, அவளுக்கு ஒண்ணுன்னு உங்க மகளுங்களுக்கு தான் எடுத்து கொடுத்துட்டே இருக்கீங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். லட்சுமி, பாத்தியா? நீ உன் புருஷன்கிட்ட புடவை கேட்டதும் என் பேராண்டி ஆண்டாளுக்கு புடவை எடுக்க போயிருக்கான். ஏய், சரி இப்ப என்ன இப்போ? உனக்கு புடவை தானே எடுக்கணும். ரூபா தர, நீயே போய் எடுத்துக்க. ஏங்க, சாயங்காலம் பூஜை இருக்குங்க. வரவங்களுக்கு சாப்பிட ஏதாவது சமைச்சு வைக்கணும். பூஜை ரூம சுத்தம் பண்ணி சாமி போட்டோ எல்லாம் தொடச்சு வைக்கணுங்க. எப்படியோ நீங்க வெளியில போவீங்கல்ல, வரும்போது நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க. ஏய், யாருடி இவ? எனக்கு இருக்கிற வேலைக்கு உனக்கு புடவை தேடி அலைன்னு மாக்கும். அதான் ரூபா தாரேன்னு சொல்லிட்டேன்ல, நீயே போய் எடுத்துக்க வேண்டியதானே. இதுக்கெல்லாமா நாம போயிட்டு இருப்பாங்க. ஏ லட்சுமி, அவனை பத்தி தான் தெரியுமில்ல. நீ டவுனுக்கு போயிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடும். நீ போய் ஆசாரிப்பட்டியில ஜமுனா கிட்ட போய் புடவை எடுத்துட்டு வந்துரு. நான் அதுக்குள்ள பூஜை ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி சாமி படம் விளக்கெல்லாம் தொடச்சு வச்சிடறேன். சரிங்க அத்தை. அத்தை, இது புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு மாப்ள. ஆண்டாளோட கலருக்கு எடுப்பா இருக்கும். அத்தை பாருங்க. அவளை பிடிக்கலன்னு சொல்றா. ஆனா அவளுக்கு ஏத்த புடவையே தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கான். இங்க பாரு பாட்டி, இந்த புடவை ஆண்டாளுக்குல, அத்தைக்கு தான். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா புடவை? நல்லா இருக்கு மாப்ள. ஆனா எனக்கு எதுக்கு? பூஜைக்கு புது புடவை வேண்டாமா? சாயந்தரம் நீங்க இந்த புடவை தான் கட்டிட்டு வரீங்க. பாக்குறவங்களாம் நீங்க ஆண்டாளுக்கு அம்மாவா அக்காவான்னு குழம்பு போயிருக்கோம். என்னாச்சுங்க அத்தை? நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்க கூடாதா என்ன? இல்ல மாப்ள, அது வந்து அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? 2 பெண் குழந்தைய பிறந்துருச்சுன்ற ஒரு வருத்தம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அப்ப நான் ஒரு மகனா உங்களுக்கு இது பண்ணக்கூடாதா? அத்தை, நான் இது வரைக்கும் எங்க அம்மா கூட புடவை எடுத்து கொடுத்ததில்ல. எடுத்து கொடுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை எங்களுக்குள்ளே வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு புடவை வாங்கி கொடுக்கணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே தான் இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் பூஜைக்கு புடவை வேணும்னு சொன்னதும் ஞாபகம் வந்துச்சு. உடனே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆம்பளை பையன் இல்லாத இந்த வீட்டுல மருமகன் தான் மகன்னு என் பேராண்டி நிரூபிச்சிட்டால. உன்னை பாட்டின்னு நல்லா இவன் மயக்கி வச்சிருந்தான். இப்ப அவளை அம்மா அம்மான்னு சொல்லி மயக்க ஆரம்பிச்சுட்டானா? நடக்கட்டும். இன்னும் எம்பிட்டு தூரம்? எலெக்ஷன் முடியற வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் மகனும் இல்ல, மருமகனும் இல்ல. அவரு கிடக்குறாரு. மருமகனா இருந்தா வீட்டை விட்டு அனுப்பலாம். மகனை எப்படி வீட்டை விட்டு அனுப்ப முடியும்? என் மனசு நிறைஞ்சு போயிருச்சு. உங்களை யாரு வெறுத்து ஒதுக்குனாலும் நான் ஒதுக்க மாட்டேன். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னொரு வடை வைக்கவா? வைங்க. நல்லா சாப்பிடியா?
லட்சுமி அத்தை. விக்கிக்காம சாப்பிட சொல்லு. இது ஒன்றும் அவன் காசுல செஞ்சது இல்ல, என் சிறுவாட்டு காசை எடுத்து என் பேரனுக்காக செஞ்சது. பாடி வாழை எடுத்து வை. பாடி இந்த பருப்பு யார் வச்சா? நீயா? நான் தான் சாமி வச்சேன். நீ உன்னை பொண்ணு பார்க்க வரப்போ தாத்தாக்கு இந்த பருப்பு சாதத்தை வச்சு கொடுத்துருந்தேன்னு வையன், உன்னை அப்போவே தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஓ தாத்தன்னு இதையே தான் சொல்லுவாப்புல. உண்மைதான். பாத்தியா, கரெக்டான டைம்க்கு தான் வந்திருக்கோம். அதான் ஆண்டாளோட கால்குலேஷனுங்கிறது. உட்கார் சாப்பிடலாம். ஏண்டி சூரியன கடையில போய் பரோட்டா சாப்பிடணும்னு சொன்னீங்களே, சாப்பிடலையா? இன்னைக்கு கடை லீவா. ஏண்டி இன்னைக்கு விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப சாப்பிடுறதுலயே குறியா இருக்க. நானும் சாப்பிடறதுலயே குறியா இருக்கேன், நீ ஏதோ விரதம் இருக்கிறதுலயே குறியா இருக்க. வேண்டாம் ஆண்டாளு, சொன்னா கேளு, தெய்வ குத்தம் ஏதாச்சும் ஆயிட போகுது. ஏண்டி என் புள்ள பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கு, நீ என்னமோ கண்டதையும் பேசிட்டு இருக்கிறவ? பிள்ளைக்கு முதல்ல சோத்த எடுத்து வை. ஏங்க அவ ஆட்டத்துக்கெல்லாம் கொட்டடிச்சு விடுறதே நீங்க தான். ஏய், என் புள்ள பசி விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. அத்தா நீ சாப்பிடுதா? உனக்கு தண்ணி தரவா? குட்ரி. பாரதி, நீயும் என்ன அவ கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அம்மா, உங்களுக்காக பட்னி கிடக்கணும்னா சொல்லுங்க, இல்ல நம்ம வீட்ல யாருக்காகவாவது பட்னி கிடக்கணுமா சொல்லுங்க. நான் 3 வேளை இல்ல 3 நாள் கூட பட்னி இருக்கேன். ஆனா என் புருஷனுக்காக இருக்கணும்னு சொல்லாதீங்க, அது என்னால முடியாது. 2 பேரும் விளையாட்டுத்தனமா செஞ்சிட்டு இருக்கீங்க. சுந்தரியோட புருஷன் பஸ்ல அடிபட்டு செத்தது தெரியுமில்ல? அன்னைக்கு இப்படிதான் கோயிலுக்கு விரதம் இருக்க சொன்னப்ப எவ்வளோ கோழி குழம்பு கொடுத்தான்னு சொல்லி நாக்கில் வச்சு நக்கி பார்த்துருக்கான். சொல்ல சொல்ல கேட்கல. அன்னைக்கு சாயங்காலமே அவ புருஷன் பஸ்ஸில் அடிபட்டு செத்து போயிட்டான். இந்த கையில புருஷன் செல்வம் இருக்கால, போன 3ஆம் வருஷம் பழனிக்கு பாத யாத்திரை போனவன் தான். இன்னைக்கு வரைக்கும் ஆளு என்ன ஆனா ஏதானான்னு ஒரு விவரமும் தெரியல. எதுக்கு தெரியுமா? புருஷன் தான் கோயிலுக்கு போயிருக்கானே, நமக்கு என்னன்னு கெடா வெட்டி விருந்து வச்சாங்கன்னு மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டான். எதில விளையாண்டாலும் சாமி விஷயத்துல விளையாடக்கூடாது. ஏய் கேள்வி, நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த சுந்தரியும் கையிலும் நல்லா கும்ம கும்மன் தானே இருக்காளுங்க. அப்போ எங்களுக்கு என்ன ஆக போகுது? எங்களுக்குலாம் ஒன்றும் ஆகாது. எங்களை கட்டினவங்களுக்கு என்ன ஆனா எங்களுக்கு என்ன? மா, என்ன நின்னுட்டே இருக்க? சாப்பாடு அள்ளி வைமா. மா, சாப்பாடு குடுமா. நான் இன்னைக்கு நல்லா சாப்பிடலான்னு இருக்கேன். நீயும் தானே பாரதி? நீங்களே போட்டு சாப்பிடுங்க. நம்ம கம்பெனி கொடுப்பான்னு பார்த்தா சாப்பிடாம யோசிச்சுட்டே இருக்கா. என்ன இவ நம்மள சாப்பிட சொல்லிட்டு இவ சாப்பிடாம அப்படியே உட்கார்ந்திருக்கா? ஒருவேளை பாட்டி சொன்ன மாதிரி ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறாளோ? ஆஹா, பாட்டி சொன்ன மாதிரி ஆதிக்கு ஏதாவது ஆயிருமோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலோ? கண்டிப்பா இவ சாப்பிட மாட்டா. நாம சாப்பிடாம எழுந்திருச்சா அழகர் வேற என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துவானே. இவ சாப்பிடுவாளா என்னன்னு தெரியலையே. நாம எப்படியாவது எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஏய் ஆண்டாள், நான் தான் மறந்துட்டேன், நீயாவது ஞாபகப்படுத்த மாட்டியா? என்ன என்ன ஞாபகப்படுத்த சொன்ன? சாப்பிடறதுக்கு முன்னாடி மாத்திரை சாப்பிடணும்னு சொன்னல, அப்படியா சொன்ன? நீ எல்லாத்தையும் மறந்துட்ட. அன்னைக்கு டவுனுக்கு எதுக்கு போனோம்? மாத்திரை வாங்க தானே போனோம். நல்லவேளை ஞாபகம் வந்துருச்சு. நான் போய் மாத்திரை போட்டு 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுறேன். ஏய் பாரதி, ஏய்
போயிட்டாலே இனி சாப்பிட்டாலும் பிரச்சனை சாப்பிடலனாலும் பிரச்சனை. ம்? நான் தான் வெண்டைக்காய் குழம்பு சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. சாப்பிடக்கூடாதுன்னே இந்த குழம்பு வைக்கிறியா நீ? போடி போடி பைத்தியக்காரி. நீ பா. நீ சொல்ற கதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஆஹா, உனக்கு டிவி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்க. இந்த துப்பு துப்பிட்டு இருக்க எதுக்கு எடுத்தாலும். ஆமா அண்ணி, எங்க அண்ணன் வாங்கி கொடுத்த சேலையா? என் மேல பட்டிக்காரி, இந்த சேலை ஒன்னும் வாங்கி கொடுக்கல, என் பேரை வாங்கி கொடுத்தது. லக்ஷ்மி அக்கா கொடுத்து வச்ச மகராசி தான். எப்படிப்பட்ட மருமகன் கிடைச்சிருக்காரு பாரு. பாத்துக்கோங்கடி, அத்தை என் அம்மாவா நினைச்சு புடவை வாங்கி கொடுத்த. என் பேரை பிரசிடண்ட் ஆனா நல்லதா, இல்ல கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு புடவை கூட வாங்கி தராம இருக்கானே, இதோ என் மவன், இவன் பிரசிடண்ட் ஆனா நல்லதா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. பரவாயில்ல, ஓடட்டும். ஏதா பூஜைக்கு வந்தவங்க கிட்ட ஓட்டு கேட்டுட்டு இருக்கியா நீயே? பூஜையை மட்டும் பாரு. நீ விடு, பாத்துக்கலாம். என்னடி புது புடவையெல்லாம் கட்டிட்டு வந்திருக்க? ஏய், புதுசு மாதிரியா தெரியுது? இது பழசு பாரதி. ஏற்கனவே 2-3 தடவை கட்டிட்டேன். இந்த கிளாத்தோட ஃபேப்ரிக் அப்படி. அம்மா, நீ என்ன புதுசு கட்டிட்டு வந்திருக்க? இது புதுசு மாதிரியா தெரியுது? இது போன வருஷம் வாங்கினது. நான் இதை ஒரு 4-5 தடவைக்கு மேல கட்டியிருப்பேன். ஓ, போன வருஷம் எடுத்ததா? அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பூஜைக்கு ரெடி ஆகி வந்துட்டு போய் வர சொல்றியா? நீ மட்டும் என்ன, அழகருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானே ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன். வதனி, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஆ சரி. ஆண்டலே, நீ வந்து பாடு. அத்தை, பூஜைக்கு நான் வரமாட்டேன்னு அம்மா கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். பாரதி, நீயாச்சும் வந்து பாடுமா. ஐயோ, பாட்டு பாடணுமா? நான் எப்படிமா? எனக்கு பாடலாம் தெரியாது. மா, அதெல்லாம் பாரதி நல்லாவே பாடுவா. பாடுறி. ஏய், என்ன ஏண்டி கோத்து விடுற? அட பாடு, சும்மா பாடு. அம்மா, நானும் ஆண்டாலும் சேர்ந்து பாடுறோமா? சரி. அவளை வேணும் தாண்டி கோத்து விட்டேன்.